ஸ்பாட் மார்க்கெட்னா என்ன, ஃபார்வர்ட் மார்க்கெட் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். கரெக்டா? வாட் இஸ் ஸ்பாட் மார்க்கெட் அண்ட் வாட் இஸ் ஃபார்வர்ட் மார்க்கெட். சரி, இப்போ வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பாட் மார்க்கெட்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, டாலர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க, ஃபார்வர்ட் மார்க்கெட்லையும் டாலர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் ஆனால் ஸ்பாட் மார்க்கெட்டில் ஆர்பிஐ வந்து டாலர்ஸ் வந்து செல் பண்ணாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு $100 செல் பண்ணுறாங்க. ஸ்பாட் மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு ஸ்பாட்டில் வந்து ஒரு $1 கிட்டத்தட்ட 80 ரூபாய். அப்படின்னா ஸ்பாட்டில் நான் செல் பண்ணனா எனக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கும், ₹8,000 எனக்கு ஸ்பாட்டில் எனக்கு $100 செல் பண்ணால் கிடைக்கும். இதுதான் ஸ்பாட் மார்க்கெட். அப்போ வாட் இஸ் மீன் பை ஃபார்வர்ட் மார்க்கெட்னா என்னது? ஃபார்வர்ட் மார்க்கெட்லையும் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ரூபாய் வந்து செல் பண்ணியிருக்காங்க, $18 பில்லியன் வந்து செல் பண்ணியிருக்காங்களா ஃபார்வர்ட் மார்க்கெட்டில். அப்போ ஃபார்வர்ட் மார்க்கெட் என்ன, திரும்பி அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், $100. ஆனால் ஃபார்வர்ட் மார்க்கெட்னா என்னன்னா, நான் இப்போ ஸ்பாட்டில் எனக்கு ஒரு $80 இருந்தாலும் சரி, $90 இருந்தாலும் சரி, எனக்கு கவலை கிடையாது. பட் ஆனால் இந்த $100 நான் வந்து இன்னைக்குள்ள டேட்டுக்கு இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணல, நான் வந்து இன்னைக்கு அதுக்கான அக்ரிமெண்ட் வந்து நான் எழுதிடுறேன். பட் ஆனால் இதை நான் இன்னையோட ரேட்ல நான் வந்து செல் பண்ணல. ஸோ புரிஞ்சுக்கிறது வந்து என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி எடுத்துக்கலாம்னாப்பா, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு வீடு வாங்குறேன். ஓகேவா? ஒரு ஹவுஸ் வந்து வாங்குறேன். சரியா? ஹவுஸ் வந்து வாங்க போறேன். இதோட விலை வந்து கிட்டத்தட்ட ₹1 crore. $1 crore. சரி, ரைட். ₹1 crore வந்து இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு வீடு வாங்குறேன், இதோட விலை வந்து வாங்க போறேன், இதோட விலை வந்து ₹1 கோடி. சரி, ரைட்டு. நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா, அவர்கிட்ட வந்து அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட, நான் தான் பையர், நான் அந்த ஹவுஸ் செல் பண்ணக்கூடியவட்ட நான் வந்து என்ன சொல்றேன், ஓகே ரைட்டு, இன்னைக்கு நான் வந்து என்ன பண்றேன், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுறேன், அல்லது ஃபார்வர்ட் அக்ரிமெண்ட் அல்லது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். இன்னைக்கு நான் வந்து என்ன பண்றேன், நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிக்கலாம். நீங்க வந்து எனக்கு தான் வீடு வந்து விற்க போறீங்க, எவ்வளவு ரூபாய்க்கு விற்க போறீங்க, $1 கோடி விற்க போறீங்க அப்படிங்கறத நான் அக்ரிமெண்ட்ல வந்து என்ன பண்ணிடுறேன், எழுதிடுறேன். பட் ஆனா ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த $1 கோடி உங்கள்கிட்ட பே பண்ணிக்கிட்டு நான் வந்து வீடை வாங்கிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அல்லது ஃபார்வர்ட் அக்ரிமெண்ட்னா இதுதான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்றேன், நான் வீடு வாங்க போறேன், வீடோட விலை வந்து $1 கோடி. பட் ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு நான் இதே வீடை நான் வந்து வாங்க போனேன்னா, என்கிட்ட இப்போ காசு கிடையாது, என்கிட்ட இப்போ காசு இல்லை. பட் ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு நான் இந்த வீடை வாங்க போனால் இதோட விலை $1 கோடி இருக்காது, $2 கோடி மாறிடும். ஸோ அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்லேருந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா, நான் இவர்கிட்ட ஹவுஸ் ஓனர்கிட்ட எனக்கு இன்னைக்கு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு அக்ரிமெண்ட் வந்து எழுதிடுவோம். இந்த வீடை எனக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்க, ரேட் வந்து $1 கோடி. இன்னைக்கு என்ன ரேட் வந்து சொல்றீங்களோ, நீங்க $1 கோடி சொல்றீங்க, அந்த $1 கோடி எனக்கு வீடை கொடுத்துடணும். பட் ஆனால் நான் பேமெண்ட் வந்து என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் $1 கோடி தந்துட்டு நான் வாங்குவேன். அப்போ ஒரு வருஷம் கழிச்சு இந்த வீடோட விலை வந்து $2 கோடி இருந்தாலும் நான் ஒரு வருஷம் கழிச்சு $1 கோடி கொடுத்து தான் இந்த வீடை வந்து வாங்க போறேன். ஸோ அப்படி நாங்கள் 2 பேரும் சைன் பண்றோம்ல, நானும் அந்த ஹவுஸ் ஓனர் சைன் பண்ணக்கூடிய அக்ரிமெண்ட், இதுதான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். சரி, இதே எக்ஸாம்பிள், இதே மாடல் தான் ஃபார்வர்ட் மார்க்கெட்ல. இங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சு வருது, அதாவது டாலர்ஸ் வச்சு வருது. அதே பாருங்க, இன்னைக்கு அதே ஸ்பாட் மார்க்கெட்ல $100 செல் பண்ணா எனக்கு $8,000 கிடைக்குது. பட் ஆனால் நான் வந்து என்ன பண்ணல, ஸ்பாட்ல நான் வந்து செல் பண்ணல. பட் ஆனால் இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுறேன். ஃபார்வர்டு கான்ட்ராக்ட், அதாவது ஃபியூச்சர்ல நான் வந்து என்ன பண்றேன், நான் உங்ககிட்ட டாலர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, அதாவது $100 நான் வந்து ஒரு வருஷம் கழிச்சு உங்ககிட்ட இருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் வந்து காசு வாங்கிக்கிறேன். பட் ஆனால் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், ஒரு கான்ட்ராக்ட் வந்து எழுதிடுறோம், அதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நம்ம இப்பவே முடிவு பண்ணிடுறோம். ஸ்பாட் மார்க்கெட்ல அதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து எவ்வளவு, ஒரு $80. நான் வந்து என்ன பண்ணிடுறேன், சரி ரைட்டு, ஒரு வருஷம் கழிச்சு நான் இதே $100 உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். பட் ஆனால் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டாலருக்கு நான் வந்து எவ்வளவு கொடுக்குறேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு $85 வந்து தர்றேன். ஒரு $85 ஒரு டாலருக்கு நான் வந்து தரேன், உங்களுக்கு $85 ஒரு டாலருக்கு வந்து தரேன். அப்படி நான் வந்து சொல்றேன் இல்லையா, அதாவது ஸ்பாட் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ரேட்டை விட, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை விட ஃபார்வர்டு கான்ட்ராக்ட்ல நான் ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு $1 $85 வச்சு நான் தரேன். பட் ஆனா
இப்போ நான் வந்து என்ன பண்ணல, நான் வந்து என்ன பண்ணல, ஏன்டா $100 நான் அவர்கிட்ட வந்து கொடுத்துட்றேன். உடனே நான் வந்து கொடுத்து அவர்கிட்ட வந்து காசு வாங்கல. ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், அவர்கிட்ட வந்து $85 ஒரு யூஎஸ் டாலர் $85 $100 பாருங்க, ஏன்னா $8,500 கிடைக்கும். ஆனால் இப்போ நான் உடனே வந்து $8,500 அவர்கிட்ட இருந்து நான் வாங்கல. ஒரு வருஷம் கழிச்சு நான் உங்கள்கிட்ட வந்து நான் வந்து என்ன பண்றேன், ஒரு யூஎஸ் டாலருக்கு $85 கொடுத்து நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் எழுதுறேன் இல்லையா. அப்போ ஸ்பாட் மார்க்கெட்டை விட ஒரு யூஎஸ் டாலர் $85 இருக்குல்ல, அப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்வர்ட் பிரீமியம்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் பிரீமியம், அதாவது ஸ்பாட் மார்க்கெட்டை விட, அதாவது ஸ்பாட் கான்ட்ராக்ட்ல விட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல அவர் வந்து ஒரு யூஎஸ் டாலருக்கு $85 நான் வந்து தர்றேன் சொல்லிட்டு அப்படியே அக்ரிமெண்ட் எழுதிக்கிட்டு, நான் $85 நான் வந்து ஒரு யூஎஸ் டாலருக்கு நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், அக்ரிமெண்ட் வந்து எழுதிடுறேன். ஓகேவா? எழுதிக்கிட்டு நான் வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் வந்து என்ன பண்றேன், $8,500 நான் திரும்பி வாங்குறேன். இப்போ உடனே நான் வாங்கவே இல்லை, எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே இல்லை. எதர் பையிங் ஆர் செல்லிங். ஸ்பாட்லேயே ஒரு யூஎஸ் டாலரை வித்துட்டு நான் உடனே வந்து ருப்பீஸாக வாங்கிட்டேன்னா அதுக்கு பேர் ஸ்பாட் மார்க்கெட். இன்னைக்கு நான் அதோடைய ப்ரைஸை, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நான் இன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஒரு யூஎஸ் டாலர் உங்களுக்கு நான் $85 தரேன், அப்போ ஸ்பாட்டில் இருக்கிறத விட $5 கூட தான் நான் உங்களுக்கு தரேன். பட் ஆனால் என்னுடைய மைண்டில் எப்படி இருக்கும்னா, ஒரு வருஷம் கழிச்சு ஒரு யூஎஸ் டாலர் இப்படி இருக்காது. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு யூஎஸ் டாலர் $120 கூட இருக்கும். ஆனால் $120 ஒரு வருஷம் கழிச்சு ஒரு யூஎஸ் டாலர் இருந்தால் கூட நான் என் $100 எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது $100 எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா, எனக்கு வந்து $8,500 தான் கிடைக்கும். ஒரு ஆக்சுவலாக வந்து என்னன்னா சார், அப்போ அவருக்கு நஷ்டம் தானே சார் வருது. ஆக்சுவலாக வந்து ஃபாரின் நினச்சி பாருங்களா, ஒரு வருஷம் கழிச்சு 1 இயர் கழிச்சு ஒரு இந்தியன் கம்பெனி ஒரு ஃபாரின் கம்பெனிகிட்ட இருந்து பொருள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஃபாரின் வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் வந்து வாங்கணும், அதுக்கு டாலர்ஸில் தான் செட்டில் பண்ணும். ஸோ டாலர்ஸில் செட்டில் பண்ணும்போது ஒரு வருஷம் கழிச்சு அவங்க ஒரு யூஎஸ் டாலர் $120 செட்டில் பண்றதுக்கு பதிலாக இப்பவுமே அக்ரிமெண்ட் வந்து எழுதிடுறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணிடுறேன், காசு வந்து செட்டில் பண்றேன், பட் ஆனால் ரேட் இப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். எவ்வளவு? $85. அப்போ ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து என்ன பண்ணுவேன், அதே $100 உங்களுக்கு நான் $1 $85 வச்சு நான் உங்களுக்கு செட்டில் பண்ணுவேன். ஸோ அதுதான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். அப்படி 2 பேரும் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்றோம் இல்லையா, அது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். பட் ஆனால் ஸ்பாட் மார்க்கெட்டை விட இந்த ஃபார்வர்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட், ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல நான் எழுதுன அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு சொல்லணும்னா ஃபார்வர்ட் பிரீமியம்னு சொல்லுவோம். சப்போஸ் இன்னைக்கு நான் வந்து எழுதுறேன் ஒரு யூஎஸ் டாலர் நான் வந்து என்ன பண்றேன், $100 வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு உங்கள்கிட்ட நான் வந்து திருப்பி கொடுக்குறேன். அந்த பேமெண்ட் வந்து ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து கொடுக்குறேன். பட் ஆனால் ஒரு யூஎஸ் டாலருக்கு நான் வந்து எவ்வளோ ரூபாய் வச்சு தரேன்னா உங்களுக்கு $75 வச்சு தரேன் அப்படிங்கிறது நான் வந்து சொல்றேன். ஒரு யூஎஸ் டாலருக்கு $75. பட் ஆனால் ஸ்பாட்ல எவ்வளோ வருது, ஸ்பாட் மார்க்கெட்ல ஒரு யூஎஸ் டாலர் எவ்வளவு, இதுதான் கீ பாயிண்ட். இதுதான் ஸ்பாட் மார்க்கெட்ல ஒரு யூஎஸ் டாலர் $80. பட் ஆனால் அதை விட ஃபார்வர்டு மார்க்கெட்ல, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல அதை விட அதிகமாக நான் அக்ரிமெண்ட் எழுதிட்டு ஒரு வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு ஒரு யூஎஸ் டாலர் $85 வச்சு தரேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு யூஎஸ் டாலர் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு யூஎஸ் டாலர் $85னா ஸ்பாட் மார்க்கெட்டை விட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து அதிகமாக தானே இருக்கு. அதை தான் என்ன சொல்லணும், ஃபார்வர்ட் பிரீமியம்னு சொல்லுவோம். இல்ல சப்போஸ் அதே ஒரு வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு ஒரு யூஎஸ் டாலருக்கு $75 வச்சு நான் வந்து தரேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு பேர் வந்து ஃபார்வர்டு டிஸ்கவுண்ட். ஃபார்வர்டு டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இதுதான் ஸ்பாட் மார்க்கெட் அண்ட் ஃபார்வர்ட் மார்க்கெட். இப்போ பார்ப்போம். சரி, if the operation is of daily nature, it is called spot market. So டெய்லியுமே நடந்துட்டு இருந்துச்சு, டெய்லியுமே ஒரு 100 யூஎஸ் டாலர் கொடுக்குறோம், உடனே அன்னைக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம், அதுக்கு பேர் வந்து ஸ்பாட் மார்க்கெட். பட் ஃபார்வர்ட் மார்க்கெட்னா இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸ்பாட் மார்க்கெட்டை விட எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபார்வர்டு பிரீமியம். ஸ்பாட் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை விட ஃபார்வர்டு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய, அதாவது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ரேட் குறைவா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபார்வர்டு டிஸ்கவுண்ட். அவ்வளவுதான் வித்தியாசம். ஃபார்வர்டு டிஸ்கவுண்ட்டுக்கு ஏன் சார் ஒரு கம்பெனி வந்து நம்ம கிட்ட வந்து ஒத்துக்கணும்? நான் வந்து எனக்கு இப்போ ஃபாரின் கம்பெனிக்கு நான் வந்து பேமெண்ட் செட்டில் பண்ணணும். செட்டில் பண்றது நான் இப்போ அவங்ககிட்ட உடனே வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், ஒரு வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு பேமெண்ட்னா இதே எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கொடுத்துட்றேன். பட் நான் அதை விட குறைவா கொடுக்கும்போது நமக்கு வந்து குறைவா கொடுக்கும்போது அந்த கம்பெனிஸ் வந்து யோசிப்பான்ல, என்னது ஸ்பாட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை விட குறைவாலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம செட்டில் பண்ணுறோம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து என்னன்னா, ஃபியூச்சரில் ஒருவேளை இந்தியன் எக்கனாமி நல்லா டெவலப் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு மேபி ஒரு யூஎஸ் டாலர் $50 கூட வந்துடலாம். பட் ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிடுறான், எனக்கு இப்பவுமே $75 வச்சு தர்றான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்குவாங்க. ஸோ இதுதான் ஸ்பாட் மார்க்கெட் அண்ட் ஃபார்வர்ட் மார்க்கெட். ஸோ $100 நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, நான் வந்து ஒரு இந்தியன் கம்பெனி ஃபாரின் கம்பெனிட்ட இருந்து பொருள் வந்து நான் வந்து என்ன பண்ணேன், இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
உங்கள்கிட்ட வந்து பொருள் வந்து வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வந்து எதில் பேமெண்ட் கொடுக்கணும், உங்களுக்கு டாலர்ஸில் பேமெண்ட் கொடுக்கணும். ஸோ டாலர்ஸில் நான் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு யூஎஸ் டாலர் இன்னைக்கு 80 ரூபா, நாளைக்கு 85 ரூபா அப்படி மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் வந்து ஓகே எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா ஸ்பாட் மார்க்கெட்டில் நான் வந்து அவங்களுக்கு பேமெண்ட் செட்டில் பண்ணாமல் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் வந்து எழுதுறேன். நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸ்சேஞ்ச் ரேட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கான செட்டில்மெண்ட் இன்னைக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் எழுதுறோன்னா அதில் நான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறது எழுதிட்டேன். எதுக்கு, நான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இருந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் வந்து பண்ணுறேன் இல்லையா, அதுதான் ஃபார்வர்ட் மார்க்கெட். மார்க்கெட் in which foreign exchange is bought and sold for future delivery is known as forward market. Exchange rate that prevails in a forward contract or purchase or sale of foreign exchange is called forward rate. அதில் வரக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை தான் ஃபார்வர்ட் ரேட்னு சொல்லுவோம். எய்தர் அது ஸ்மார்ட் மார்க்கெட்டை விட எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபார்வர்ட் ப்ரீமியம், ஸ்பாட் மார்க்கெட்டை விட எக்ஸ்சேஞ்ச் ரேட் குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபார்வர்ட் டிஸ்கவுண்ட். So this rate is settled now, but actual transaction of foreign exchange rate happens in future. ரேட்டை இன்னைக்கே செட்டில் பண்ணிடுவோம், பட் ஆனால் ஆக்சுவல் டிரான்சாக்ஷன் $100 என்ன நான் மாற்றிக்கிட்டு நான் வந்து அதாவது $100 மாற்றிட்டு நான் வந்து $8,500 எப்போ தான் எடுப்பேன், ஒரு வருஷம் கழிச்சு தான் எக்ஸ்சேஞ்சை பண்ண போகிறேன். ஆனால் இன்னைக்கே ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் இல்லையா. ஸோ இதுதான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். அது நடக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டு தான் ஃபார்வர்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, சரி. The forward rate is quoted at premium or discount over the spot rate. ஸ்பாட் ரேட்டை பேஸ் பண்ணி தான் ஃபார்வர்ட் ரேட் வந்து, அதாவது இந்த ஃபார்வர்ட் இந்த ரேட் எதர் ஃபார்வர்ட் ப்ரீமியமாக இருக்கணுமா ஃபார்வர்ட் டிஸ்கவுண்டாக இருக்குமான்னு முடிவு பண்ணுறது எதை பேஸ் பண்ணி, ஸ்பாட் ரேட்டை பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா, சரி. ஸோ இதுதான் ஃபார்வர்ட் மார்க்கெட் வெர்சஸ் மணி மார்க்கெட், ஃபார்வர்ட் மார்க்கெட் வெர்சஸ் ஸ்பாட் மார்க்கெட். ஓகேவா, சரி, இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தா இங்கே பாருங்கள், ஃபைனல் டிஃபரன்சியேஷன் பார்த்துருவோம். இஃப் த ஆப்ரேஷன் இஸ் ஆஃப் டெய்லி நேச்சர் ஸ்பாட் மார்க்கெட், ஃபியூச்சர் டெலிவரி ஃபார்வர்ட் மார்க்கெட். எக்ஸ்சேஞ்ச் ரேட் தட் ப்ரிவல்ஸ் இன் தி ஸ்பாட் மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கோ அதை என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பாட் ரேட்னு சொல்லுவோம். ஃபியூச்சர் மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குதுன்னா அதுக்கு பேர் வந்து ஃபார்வர்ட் ரேட்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்வர்ட் ரேட் இஸ் த ரேட் அட் விச் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஃபாரின் கரன்சி இஸ் மேட் எய்தர் கோட்டட் இன் ப்ரீமியம், அது ஸ்பாட் ரேட்டை விட எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் ப்ரீமியம், குறைவாக இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் டிஸ்கவுண்ட். ஆனால் இங்கே அப்படி எதுவும் கிடையாது, ஃபார்வர்ட் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எதுவும் கிடையாது. ஸ்பாட்லேயே உடனே வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ நாட் கோட்டட் ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட், ஹேவ் நோ ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ். ஸோ எதுக்காக ஃபார்வர்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு கம்பெனி வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அவங்க வந்து ஃபார்வர்ட் ப்ரீமியமாக ஃபார்வர்ட் டிஸ்கவுண்ட்லேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னா டு மினிமைஸ் தி ரிஸ்க் ஆஃப் லாஸ் டியூ டு அட்வர்ஸ் சேஞ்ச் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட். கரெக்ட் தானே, இப்போ வந்து ஒரு US டாலர் 80 ரூபாய் 85 ரூபா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. இதிலிருந்து ஒரு இந்தியன் கம்பெனி, அதாவது நம்ம வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இந்தியன் கம்பெனி வச்சோம், வெளிநாட்டில் வந்து பொருட்கள் இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனினா அதை நினச்சி பயப்படணும். ஏன்னா நமக்கு வந்து பில் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நான் இன்னைக்கு $100 தான் பொருள் வாங்குறேன், நாளைக்கு $100 தான் பொருள் வாங்குறேன். பட் ஆனால் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வேரி ஆகிட்டே இருக்கனால இன்னைக்கு $100 வாங்கக்கூடிய பொருளுக்கு நான் $8,500 கொடுக்கணும், நாளைக்கு $100 வாங்கக்கூடிய நான் அதே பொருளுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் $9,000 வந்து கொடுக்கணும். ஸோ வாங்குற பொருள் வந்து ஒன்று தான், $100 ஈக்குவலான பொருள் தான் டெய்லி வாங்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறிட்டே இருக்கனால நான் அதிகமாக என் பாக்கெட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த ரிஸ்க்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் சைன் பண்ணக்கூடியதான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். அது நடக்கக்கூடிய இடம் தான் ஃபார்வர்ட் மார்க்கெட். ஓகேவா, சைன் பண்ணுறோம் இல்லையா அந்த அக்ரிமெண்ட் நடக்கக்கூடிய இடம் தான் ஃபார்வர்ட் மார்க்கெட். ஸோ அது போக சில கம்பெனிஸ் வந்து என்னன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கும் இப்படி வந்து பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஏன்னா ஃபியூச்சரில் வந்து மேபி வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து குறைஞ்சிடலாம். அப்போ வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம இப்போமே வந்து என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணி வச்சிருவோம். அப்போ நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து அதிகமாகவே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சில பேர் நினச்சி பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்பாட் மார்க்கெட் அண்ட் ஃபார்வர்ட் மார்க்கெட். ஓகேவா.